इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् मंगलश्लोकः चतुर्भ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसङ्ग्रहम्. இந்த வேதத்தை 5 விதமா பிரிச்சா விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாதாக அப்படின்னு. அதுல விதிகள் நேரடியாக தர்மத்தை சொல்றதா இருக்கு. மந்திரங்கள் விதியினால விதிக்கப்பட்ட அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிற விதமாக தர்மத்துல பிரமாணம் ஆறுது. அத போல இந்த நாமதேய பதங்கள் வேதத்துல இருக்கக்கூடியதான நாமதேய பதங்கள் அவைகள் எப்படி தர்மத்துல பிரமாணம் ஆகின்றன, அதே மாதிரி அவைகளுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறேன். இந்த நாமதேயம்னா என்னது? அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்ப இந்த அக்னிஹோத்திர பதம் என்னது? கர்மாவினுடைய பெயர் இல்லையா? இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு வாக்கியம் இருக்கா? இதுல இந்த ஜுஹோதிங்கிற இடத்துல கிரியாபதம் இருக்கு, விதி இருக்கு. அந்த விதி என்ன பண்றது? தர்மத்தை விதிக்கிறது. தர்மஹாதனே அந்த கிரியாஸ்வரூபமா இருக்கு. அப்போ அது தர்மத்துக்கு பிரமாணமா இருக்கு, சொல்ல முடிகிறது. அக்னிஹோத்திர பதம் என்ன பண்றது? ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொன்னா இல்ல, அதுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை பண்றது தெரியுமோ? கிரியைய விதிக்கிறதான, கிரியைய சொல்றது. கிரியைய சொல்றதுன்னு சொன்னா கிரியையினுடைய பேரா இருக்கு, அதுதானே சொல்ல வர இல்லையா உத்தவா? ஆமாண்ணா, ஆமா. சரி, அப்படி பெயர் வச்சதுனால என்ன பிரயோஜனம்? ஓ, இப்ப எப்படி அந்த கர்மா எப்படி சொல்றது? ஏன் சொல்லணும்? பெயர் அப்பதானே பண்ணுன்னு சொல்ல முடியும். ஏன் பெயர் சொல்லணும்? பெயர் எதுக்காக சொல்லணும்? அப்பதானே இப்ப இது பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு பெயர் கொடுத்து அப்பதானே அதை பண்ணணும்னு சொல்ல முடியும். பெயரே இல்லாம அவர் அனாமதேயத்தை பண்ணுன்னு நான் இந்த கர்மாவை பண்றேன், இந்த கர்மாவை பண்றேன் அப்படின்னு சொல்லாமா இல்லையா? பொதுவா அது எந்த கர்மான்னு தெரியாதுல, நிறைய கர்மா இருக்கு. தெரியாது சமீச்சன். அதுதான் நான் அந்த பதில எதிர்பார்க்க சொல்றேன். அப்போ மற்ற கர்மாக்களை காட்டிலும் இது வேறானதா காமிக்கிறதா இருந்தால் இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா? தசரதருக்கு 4 பசங்க, ராமன் இவர் ராமர் முதலாம் அவர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அவர் பேர் வேணுமா வேண்டாமா? இல்லையா? அப்போ இந்த பெயர் என்ன பண்றது? மற்றவர்களிடமிருந்து பிரிச்சு காட்டுறது இல்லையா? வியாவர்த்தனம் பண்றது. என்ன பண்றது? வியாவர்த்தனம் பண்றது, பிரித்து காட்டுகிறது. அப்போ இந்த வியாவர்த்தனம் பண்றது அதுதான் அதனுடைய பிரயோஜனம். வியாவர்த்தகமாக நாமதேயம் இருக்கு, பிரிப்பதாக அந்த பெயர் இருக்கு. மற்ற கர்மாக்களிலிருந்து இது வேறுபட்டது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இருக்கு. சரியா? இப்ப அந்த பதம் புரிஞ்சுட்டா? வியாவர்த்தனம்னா பிரித்தல், வியாவர்த்தகம் அப்படின்னா பிரிப்பது. எது? அந்த பெயர் தான் பிரிக்கிறது. நான் இதே மாதிரி இன்னொரு பதத்தை சொல்லட்டுமா? பரிச்சேதகம். வியாவர்த்தகம் மாதிரி பரிச்சேதகம். பரிச்சேதகம்னா என்னது? பிரிப்பது. இப்ப பாருங்க, தர்ஷபூர்ண மாச கர்மாவை காட்டிலும் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல சொல்லப்பட்ட கர்மா வேறு. எப்படி? இந்த கர்மாவுக்கு பெயர் அக்னிஹோத்திரம்னு பெயர், அந்த கர்மா இல்லை இது. அப்ப இந்த இடத்துல பரிச்சேதகம் எது? பரிச்சேதகம்னா பிரித்து காண்பிப்பது. எது? அந்த பெயர் இல்லையா? பிரிக்கப்பட்டது எது? மற்ற கர்மாக்களை காட்டிலும் இந்த கர்மா வேறானது அப்படின்னு பிரிக்கப்பட்டது எது? அந்த கர்மா பரிச்சின்னம்.
பரிச்சேதகம் நாமதேயம். அந்த நாமதேயத்தினால பரிச்சின்னமாக ஆயினது எது? அந்த கர்மா. கர்மா. இந்த பதங்கள் எல்லாம் புரிஞ்சுதா? இதுக்காக தான் சொன்னேன். இப்போ இந்த பங்கியை பாருங்க. நாமதேயானாம் விதேய அர்த்த பரிச்சேதகதையா அர்த்தவத்துவம். நாமதேயானாம் இந்த பெயர்களுக்கு அக்னிஹோத்திரம், உத்பித், தர்ஷபூர்ண மாசௌ இப்படிங்கிறதான நாமதேயங்களுக்கு அர்த்தவத்துவம், பிரயோஜனவத்துவம் எப்படி கிடைக்கிறது? விதேயமான அர்த்தா, அதாவது விதேயமான கர்மா, அந்த கர்மாவை பரிச்சேதகத்தையா பிரித்து காண்பிப்பதின் வழியாக அர்த்தவத்துவம் பிரயோஜனவத்துவம் அஸ்தி. பங்கி அர்த்தம் இப்ப புரிஞ்சுதா? நாமதேயானாம் மற்ற கர்மாக்களில் இருந்து இந்த கர்மாக்களை பிரிப்பதின் வாயிலாக அர்த்தவத்துவம் பிரயோஜனவத்துவம் இருக்கு. இங்கேயும் 2 அர்த்த பதம் இருக்கு. எப்படி இந்த மந்திர லட்சணத்தை சொல்லச்ச 2 அர்த்த பதம் சொன்னாரோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. அவருக்கு ஒரு வேடிக்கை போல இருக்கு, எல்லா இடத்தையும் எல்லாரையும் குழப்பி விடணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல என்ன பண்றாரு, 2 அர்த்த பதத்தை சொல்றார். நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். விதேய அர்த்த, இந்த இடத்துல இந்த அர்த்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? விதேயமான கர்மான்னு அர்த்தம். விதேயா யஹா அர்த்தः இत्युक्ते விதேயம் யத் கர்மா தஸ்ய பரிச்சேதகதையா, அதை பிரித்து காண்பிப்பதின் வழியாக அர்த்தவத்துவம் பிரயோஜனவத்துவம். இப்ப பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சுதா? குழப்பம் இல்லையே. இப்போ அதுதான் விளக்கம் கொடுக்க வர. எப்படி இந்த பெயர் மற்ற கர்மாக்கள் இருந்து இந்த கர்மாவை பிரிச்சு காமிக்கிறது, எப்படி நாம முடிவு பண்றது? இந்த பதம் கர்மநாமதேயம் இல்ல இது குணவிதாயகம் அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்றது? இப்ப பாருங்க, தத்னா ஜுஹோத்தின்னு இருக்கு. இந்த இடத்துல ததி பதம் கர்மநாமதேயம் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல இல்ல, சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். திரவிய பரம்னு சொல்றோம். ஏன் சொல்றது இல்ல? ததின்னு பேரை வச்சுக்கலாமா இல்லையா? அக்னிஹோத்திர பதத்துல மாத்திரம் நம்ம அக்னிஹோத்திரம் கர்மாவுடைய பெயர் அப்படின்னு ஒத்துக்கிறோமா இல்லையா? அத போல இங்கே ஒத்துக்க வேண்டியதானே ததின்னு. சொல்லாம கூடாதா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா ததிங்கிறது திரவியத்துல பிரசித்தம் லோகத்துல இல்லையா? அதனால ஒத்துக்க முடியாது. ஒண்ணு. சரி, அப்போ சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல அங்க நாமதேயம் ஒத்துக்கலாமா இல்லையா? ஒத்துக்கலாம். கிடையாதுப்பா. நம்ம அதுதான் படிச்சிருக்கோம். சோம லதா விசிஷ்ட யாகா விதியதைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால இங்க சோமபதம் கர்ம நாமதேயம் இல்ல, சோம லதாவை தான் சொல்றது. ஏன்னா அதுவும் பிரசித்தம் இல்ல சோம லதாவுல. சரியா? சோம யாகத்துக்கு தானே அதுக்கு பேரு. நம்ம அப்படி சொல்லி விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஜோதிஷ்டோமஹா தான் அதுக்கு பேரு. நம்ம அந்த விதி வாக்கியம் பார்த்தோமா இல்லையா? சோமேன எஜேதான்னு விதி வாக்கியம் பார்த்தோமா இல்லையா? அந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம்? சோம லதா விசிஷ்ட யாகா விதியத்தை அப்படின்னு சொல்றோமா? சோம சம்ஞக யாகா விதியத்தைன்னு சொல்றோமா? சோம லதையோட இந்த முதல்ல சொன்னது லதா விசிஷ்ட யாகான்னு தானே சொல்றோம். ஆமா. அப்ப எப்படி அது நாமதேயம் ஆகும்? ஆகாது. ஆகாது. அப்ப எப்படி விவகாரத்துல எப்படி அவன் நாமதேயமா ஆக்கினா? அது அப்படியே ஆயிடுத்து. சில சமயத்துல சில கர்மாக்கள்ல தேவதையை வச்சுண்டு அந்த கர்மாவுக்கு பேரே அப்படி கொடுத்துருவோம். நம்ம நவகிரக ஹோமஹான்னு சொல்றோம். எப்படி அந்த பேர் வந்தது? அந்த கிரகங்கள் தான் அங்க தேவதையா இருக்கிறதுனால அந்த கர்மாவுக்கு அது பேரா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த கர்மாவில இவைகெல்லாம் தேவதையா இருக்கிறதால நாம என்ன பண்ணிட்டோம், அப்படியே பேர் வச்சுட்டோம். அத போல சில இடத்துல திரவியங்களை வச்சே பண்ணிடுவோம். இல்லையா? சரி, ஸ்தாலி பாக்கம்னு கர்மாவை பேர் சொல்றோம். ஸ்தாலி பாக்கம் சொல்றோமா இல்லையா? அங்க எப்படி அந்த பேர்ல பாக்கம் பண்றது? அப்போ நம்ம மத்த கர்மாக்கெல்லாம் பாக்கம் பண்றது இல்லையா? சருவை வச்சு பண்றதே இல்லையான்னு இந்த கர்மாவுக்கு ஸ்தாலி பாகம் அப்படின்னு தான் பேர் சொல்றோம். விசிஷ்ய இது ஹோம மத்தியில அங்கேயே அக்னில வச்சு பண்றோங்கிறதுனால விசேஷமாக மத்த கர்மாக்களை காட்டிலும் இல்ல இது விசேஷமா பண்றதுனால இதுவே அதுக்கு பேராயிடுது. கர்மாவுடைய பேரான்னு கேட்டா அப்படி இல்லை. அங்க இந்த ஒரு செயல் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? புரியுறதா இப்போ? புரியுது. அப்போ நம்ம எதுக்காக இதை ஆரம்பிச்சேன்னு கேட்டா, சில இடத்துல இது கர்மாவினுடைய பெயர், இந்த பதம் கர்மாவினுடைய பெயரை சொல்றது. சில இடத்துல இது திரவிய விதாயகமா இருக்கு அப்படின்னு நாம அங்கங்க இடத்த பார்த்து முடிவு பண்றோம். அது எப்படி முடிவு பண்றது? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப தெரிஞ்ச விஷயமா பேசிட்டே இருந்தோம், தெரியாத ஒண்ணு எடுத்துப்போம்.
உத்பிதா யஜேதா அப்படின்னு இருக்கு. உத்பிதா திருத்தீயாந்த பதம். சரியா? உத்பிதா யஜேதா. இப்ப இந்த இடத்துல உத்பித் பதம் கர்மாவினுடைய பெயர் அப்படின்னு சித்தாந்தி சொல்ல போறார். ஆனா ஏன் அப்படி சொல்லணும்? உத்பித் அப்படிங்கிற ஒரு திரவியம் இருக்கு, அந்த திரவியம் இங்க விதிக்கப்படுறது தத்னாஜுஹோதி மாதிரி இங்கேயும் வச்சுக்கலாமே அப்படின்னு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறார். சரியாதானே இருக்கு? அப்போ நாம சொல்லணும், ஏன் இந்த இடத்துல உத்பித் அப்படிங்கிறது கர்மாவினுடைய பெயராதான் எடுத்துக்கணும், ஏன் இங்க திரவிய பரமா எடுத்துக்கூடாது, இந்த சப்தமானது திரவியத்தை சொல்றது அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு யுக்தி சொல்லணுமா இல்லையா? அதைத்தான் நம்ம இந்த பிரகரணத்தை பார்க்க போறோம். மொத்தம் 4 நிமித்தங்கள் சொல்ல போறா. இந்த 4 நிமித்தங்கள் இருந்தால் அந்த பதமானது கர்மாவினுடைய பெயரை சொல்லதா இருக்கும், இல்லைன்னா அது திரவிய விதாரகமா இருக்கும். இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரன் ஜோதின்னு இருக்கா இல்லையா? அந்த அக்னிஹோத்திர பதம் இருக்கு, இந்த பதம் கர்ம நாமதேயமா இல்ல தேவதா விதாரகமா? கர்மநாமதேயம். அது நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னதுனால தெரிகிறது. இப்படி சொல்லாம வெறுமனே அக்னிஹோத்திரம் அப்படின்னு பதத்தை ஒருத்தங்கிட்ட புதுசா சொன்ன என்ன சொல்லுவான், ஓ இந்த கர்மாவில அக்னி தேவதா போல இருக்கு, நவகிரக கர்மா போல இதுவும் அக்னி தேவதா கர்மா அப்படின்னு தெரியறதா இல்லையா? அப்போ அந்த சமயத்தை நீங்க வச்சு பாருங்க, அக்னிஹோத்திர பதம் கர்மநாமதேயமா இருக்குமா இல்ல தேவதா சமர்ப்பகமா இருக்குமா? தேவதா சமர்ப்பகமா இருக்கும். பார்த்தா அப்படித்தானே இருக்கு, பெயரை பார்த்தா அழகா தெரிகிறது. ஆனாலும் நம்ம இருக்கா இல்லையா? அப்ப மெனக்கட்டு நாம என்ன பண்றோம், இப்படி தெரிஞ்சாலும் இப்ப உத்பித் பதத்துல நமக்கு என்னன்னே தெரியல, உத்பித் பதம் நூத்தன பதமா இருக்கு, யோகிக்க பதமா இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா அக்னிஹோத்திர பதம் பளிச்சுன்னு தெரியறதா இல்லையா தேவதாவை சொல்லக்கூடிய பதமா இருக்குன்னு? இருந்தாலும் மெனக்கட்டு அது கர்மநாமதேயன்னு நம்ம ஒத்துக்கிறோம். ஏன் ஒத்துக்கிறோம்? அங்க ஒரு காரணம் இருக்கு. இந்த கர்மாவளி அக்னிதான் தேவதை, அது வேற வேடிக்கை பாருங்க. அக்னிஹோத்திர கர்மாவளி அக்னிதான தேவதை, இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அக்னிஹோத்திர பதம் கர்மநாமதேயம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் ஒரு நிமித்தம், பெயர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமித்தம். இதெல்லாம் நம்ம வரிசையா பார்க்க போறோம். சரியா? இப்போ முதல்ல ஒரு விஷயத்த பார்க்கலாம், ஒரு நிமித்தம். ததாஹி உத்பிதா யஜேத பசுகாமஹா இப்படிங்கிறது ஒரு விதி வாக்கியம். இத்யத்ர உத்பித் சப்தஹ யாகநாமதேயம் ந திரவிய விதாயகம், உத்பித் சப்தஹ யாகநாமதேயம் பவதி. சரியா? முதல்ல எடுத்தோடனே சித்தாந்தத்தை சொல்லிட்டார். தேனச்ச உத்பித் சப்தேன அப்படின்னு அர்த்தம். தேனச்ச அப்படின்னு சொன்னா உத்பித் சப்தேனா விதேய அர்த்த பரிச்சேதா கிரியதே. விதேயः யாகः அர்த்தः தஸ்ய பரிச்சேதா வியாவர்த்தனம் கிரியதே. மற்ற கர்மாக்களிலிருந்து இந்த கர்மாவை பிரிச்சு காண்பிக்கிறது எது? அந்த சப்தா, உத்பித் சப்தா. எப்படிப்பா அது? அதனுடைய விளக்கம் தான் மேற்கொண்டு. ததாஹி அனேன வாக்கியேனா உத்பிதா யஜேத பசுகாமஹ இதி வாக்கியேனா அப்ராப்தத்வாத் பலோத்தேசேன யாகா விதீயதே. முதல்ல இதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். இந்த வாக்கியம் தான் கர்மோத்பத்தி வாக்கியம், குண வாக்கியம் இல்லை. இது தத்னாஜுஹோதி மாதிரி இது குணவிதாயக வாக்கியம் இல்லை. இதுதான் கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியம். சரியா? அனேன வாக்கியேன அப்ராப்தத்வாத் பலோத்தேசேன யாகா விதீயதே. சரி, யாகா விதீயத்தைன்னா பொதுவா ஒரு யாகத்தை விதிக்கிறதா இல்ல யாக விசேஷத்தை விதிக்கிறதா? யாகத்தை விதிக்கிறது. யாகத்தை, அதுதான். அது வந்து இப்படி இல்லாத ஒரு பதில், அப்படி இல்லாத ஒரு பதில். நான் கேள்வி யாக விசேஷத்தை தான் விதிக்கிறதுன்னு சொல்லணும். எல்லா வாக்கியமுமே யாக விசேஷத்தான் விதிக்கிறது. பொதுவான ஒரு யாகத்தை எல்லா வாக்கியம் விதிக்காது. ஏதாவது ஒரு வாக்கியத்தினால எல்லா யாகத்தையும் சேர்த்து எல்லாம் விதிக்க முடியாது. ஒவ்வொரு வாக்கியமும் மற்ற கர்மாக்களை காட்டிலும் வேறானதுதான் விதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால தர்ஷபூர்ண மாச கர்மா விதிக்கப்பட்டது. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்திலும் யஜேதா பதம் தான் இருக்கு. அப்போ இந்த வாக்கியமும் அதே தர்ஷபூர்ண மாசத்தை விதிக்கிறதா இல்ல வேற யாகத்தை விதிக்கிறதா? வேற யாகத்தை விதிக்கிறது. வேற யாகத்தை தான் விதிக்கிறது. அப்போ ஒவ்வொரு வாக்கியமுமே யாக விசேஷத்தை தான் விதிக்கும், யாக சாமானியத்தை விதிக்காது. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதா, ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதா. யஜேதா யஜேதம் தான் இருக்கு. ஆனா அப்படி இருக்கிறதுனால
யாக சாமானியம் விதியத்தை அப்படின்னு வச்சுக்க கூடாது. ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு தனிப்பட்ட விசேஷமான யாகத்தை தான் விதிக்கிறது. சரியா? அத மனசை வாங்கிக்கணும். பாருங்க, யாக சாமான்யஸ்ய அவிதேயத்வாத் யாக விசேஷா ஏவ விதீயதே. பங்கி அர்த்தம் புரிஞ்சுதா? இப்போ அனேன வாக்கியேன உத்பிதா யஜேத இது வாக்கியேன யாக சாமான்யஸ்ய அவிதேயத்வாத் யாக விசேஷா ஏவ விதீயதே. சரி, தத்ர கோசௌ யாக விசேஷா, இது யாக விசேஷா விதிக்கப்படுதுன்னு என்னது அது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? யாக விசேஷா கஹா இத்யபேக்ஷாயாம் உத்பித் சப்தாத் உத்பித் ரூபஹா யாகஹா விதீயதே. உத்பித் சப்தத்தினால நமக்கு என்ன தெரிகிறது? உத்பித் என்கின்ற பெயரை கொண்ட யாக விசேஷா இது அப்படின்னு தெரிகிறதா இல்லையா? யாக சாமானியம் இல்லைன்னு தெரிகிறது. யாக விசேஷா, யாக விசேஷான என்ன? யாக விசேஷா உத்பித் என்கின்றதான பெயரை கொண்ட யாகா அப்படின்னு தெரிகிறதா இல்லையா? இதுதான் யாக விசேஷா. மற்ற கர்மாக்களை காட்டிலும் இது வேறானதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? உத்பிதா யஜேத பசுகாமஹா அப்படிங்கிறதுக்கு உத்பிதா யாகேனா, உத்பிதா அப்படிங்கிறது திருத்தியாந்தம் பதம். உத்பின் நாமகேன யாகேனா அப்படின்னு அர்த்தம். சரியா? உத்பிதா யாகேனா பசும் பாவயேத் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இப்ப இதுல பாருங்க, இப்படி நம்ம உத்பிதா யஜேதா அப்படிங்கறத என்ன பண்ணிட்டோம்? உத்பிதா யாகேனா அப்படின்னு ரெண்டும் திருத்தியாந்தமா நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். இதனால என்ன தெரியுமா? சாமானாதிகரண்யம் தெரிகிறது. சாமானாதிகரண்யம்னா என்னது? சமான அர்த்த போதகத்துவம். சமான அர்த்த போதகத்துவம். இந்த சாமானாதிகரண்யம் அப்படிங்கிறது ரெண்டு வகையா இருக்குப்பா. ஒரே அதிகரணத்துல ரெண்டு பேர் இருக்கான்னு சொன்னா சமான அதிகரண விருத்தித்துவம். ஒரே அதிகரணத்தில் இருப்பது அது ஒரு சாமான அதிகரண்யம். இது பதார்த்தங்களுக்குள்ளார வரக்கூடிய, பொருட்களுக்குள்ளார வரக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு சோஃபா இருக்கு வீட்டுல. உத்தவகாவும் உட்காண்டிருக்கா, ஸ்ரீராமனும் உட்காண்டிருக்கா, ரெண்டு பேரும். இப்போ ரெண்டு பேருக்கும் அதிகரணம் எது? சோஃபா. அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் சமானம் அதிகரணம் இருக்கு. அப்போ அந்த ரெண்டு பேர்களுக்குள்ளார என்ன தர்மஹா வரும் தெரியுமா? சாமானாதிகரண்யம் அப்படிங்கிற ஒரு தர்மஹா வரும். புரிஞ்சுதா? இது எதை வச்சுண்டு? பொருட்களை வச்சுட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பதங்களுக்குள்ளார பாக்குறதா இருந்தால் பதத்தினுடைய பொருள் இருக்கு இல்லையா, சொல்லினுடைய அர்த்தம், மீனிங், அதுல ஒரு சாமானாதிகரணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பாருங்க, சமான அர்த்த போதகத்துவம் சப்தங்களுக்கு. ரெண்டு சப்தங்கள் ஒரே அர்த்தத்தை குறிப்பிடுறதா இருந்தால் அப்ப அந்த ரெண்டு சப்தங்களுக்குள்ளார என்ன தர்மம் வரும் தெரியுமா? சமான அர்த்த போதகத்துவம் வரும். ஒரே பொருளை கொடுக்கின்றதான தர்மம், அதுதான் சாமானாதிகரண்யம். சரியா? இப்போ நீங்க இங்க பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சுந்தரஹா ராமஹா அஸ்தி. சுந்தரஹா ராமஹா அஸ்தி. இப்போ இந்த சுந்தர பதத்தினால யார் சொல்லப்படுறான்? ராமஹா. ராமா. ராம பதத்தினால ராமா ராமஹா. அப்போ ரெண்டு பதங்களுமே யார சொல்றது? ஒரு வஸ்து, ஒருத்தரை தான் குறிப்பிடுறது இல்லையா? அப்ப இந்த ரெண்டு பதங்களுக்குள்ளார சமான அர்த்த போதகத்துவம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி இருக்கிறதுனால்தான் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சுந்தரேன ராமேன அயம் கிரந்தஹா படிதஹா அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு இடத்துலயும் திருத்தியா பக்தியை மாத்துறோம், இல்லைன்னா மாத்த மாட்டோம். சுந்தரஹான்னு ஒருத்தர், ராமஹான்னு ஒருத்தர் வச்சுப்போம், அப்ப நம்ம மாத்த மாட்டோம். புரியுறதா? ரெண்டு பதங்களும் ஒரே அர்த்தத்தை குறிப்பிடுறதுனால மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல விசேஷத்துல விபக்தி மாத்தினா அதே விபக்தியை விசேஷணத்திலையும் மாத்துறோம். புரியுறதா? இதனால புரிஞ்சிருக்கு இல்லையா? இதத்தான் நம்ம ஏகார்த்த போதகத்துவம், சமான அர்த்த போதகத்துவம், இதத்தான் சாமானாதிகரண்யம்னு சப்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இங்கேயும் பாருங்க, உத்பிதா அப்படிங்கிறது திருத்தியாந்தம் பதம். உத்பித் பதம், அதனுடைய திருத்தியா விபக்தி உத்பிதா. யாகேனா, யாகா கரணமாகத்தானே பாவனையில அன்வைக்க போறது, அதனால திருத்தியாந்தமா சொல்லி ஆகணும் யாகேன அப்படின்னு. அப்போ அதற்கு விசேஷணமாக, பேராக, வியாவர்த்தகமாக இருக்கக்கூடிய பெயரை சொல்கின்ற பதத்திலும் திருத்தியா பக்தி சொல்லிதான் ஆகணும்.
அதனாலதான் உத்பிதா யாகேன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இந்த உத்பிதா யாகேன இந்த ரெண்டு பதத்துக்கு பரஸ்பரம் சமானாதிகரண்யம் இருக்கு, சமானார்த்த போதகத்துவம் இருக்கு. புரிஞ்சுதா? இது நல்லா மனசுல ஆச்சா? இதத்தான் இங்க சொல்ற பாருங்க. உத்பிதா யாகேன பசும் பாவயேத் இத்யத்ர சமானாதிகரண்யேன நாமதேய அன்வயாத். பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? பங்கியில ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருத்தா? பாருங்க, ஒவ்வொரு பங்கியும் நம்ம வாசிக்கும் பொழுது எல்லா பதத்துக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மொத்தமா ஒரு தாத்பரியம் தெரிஞ்சிருந்தால் அந்த இடத்துல புரியும். ஆனா அதே மாதிரி பங்கி வேற இடத்த வந்தால் நமக்கு சுயமா புரிஞ்சுக்க தெரியாது, அப்படி ஆயிடும். பங்கியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு மனசை வாங்கிக்கணும். சரியா? இப்ப அந்த வகையில உங்களுக்கு பங்கி புரிஞ்சுதா? இது சமானாதிகரண கரண்யம்னா இல்ல சமானாதிகரணமா? சமானாதிகரண்யம் வரும். சமானாதிகரணம் பதம், சமானாதிகரண்யம் தர்ம. ஓஹோ, தத்திதமா? ஆமா, அதுல இருக்கக்கூடிய தர்ம. ஓ சரி சரி சரி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்னா, இந்த சமானாதிகரண்யத்துல வந்து நீங்க ரெண்டு இருக்குன்னு சொன்னேன். சமானார்த்த போதகத்துவம், இன்னொன்னு என்ன சமானாதிகரண விருத்தத்துவமா? விருத்தித்துவம். விருத்தித்துவம் ஒரே இடத்துல ஒரு தேசத்தை வச்சுட்டு ஒரே அதிகரணம் ரெண்டு பேருக்கு ஒன்னா இருக்குன்னு வச்சுப்போம். சீதாவும் ராமரும் ரெண்டு பேரும் ஒரு ரதத்துல போறா, அயோத்தியிலே பட்டாபிஷேகம் முடிஞ்சு போறா, ஜோரா போறான்னு வச்சுப்போம். அப்போ ரெண்டு பேரும் ஒரு தேர்ல தான் உட்கார்ந்து இருக்கான். அப்போ ரெண்டு பேருக்கும் அதிகரணம் ஒன்னா இல்லையா அப்படின்னு சொன்னா பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் சமானாதிகரண்யம் இருக்கு. சரியா? இது வந்து தேசத்தை வச்சுண்டு. ஓஹோ, அது வந்து பதங்களை வச்சுண்டு. பதங்கள் இல்ல, தேசத்தை வச்சு. இப்ப நம்ம பார்த்ததுதான் பதங்களை சமானார்த்த போத, அது அர்த்த போதகத்துவம் வந்து பதங்களை வச்சுண்டு நம்ம பிரகிருதத்துல அதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான். சரியா? இந்த விஷயத்த நல்லா மனசை வாங்கிக்கணும், எல்லா இடத்தையும் இது உபயோகமாகும்.